மகர ராசிக்குண்டான குரு பயிற்சி பலன்கள் திருக்கணிதம் வாக்கியம் இப்படிங்கிற முறைகள்ல இளரசனி முடிஞ்சிருச்சா இல்லையா அப்படின்னு குழப்பத்தில் இருந்தாலும் இப்ப டோட்டலா எல்லா முறைகள்லுமே உங்களுக்கு இளரசனி விலகிருச்சு. இருப்பினும் இந்த குரு அப்படின்னு சொல்லக்கூடியவர் உங்க ராசிக்கு 7ஆம் இடத்துக்கு வரப்போகிறார். இவர் வந்ததுக்கு அப்புறம் உங்ககிட்ட இருக்கக்கூடிய முழுமையான இருள் விலகி வெளிச்சம் வரக்கூடிய காலம் அப்படிங்கறது நம்ம எடுத்துக்கணும். அடுத்தது இந்த மகர ராசிக்கு குரு யார் அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா 3 மற்றும் 12ஆம் அதிபதி உங்களுக்கு 7ஆம் வீட்டுல உச்சமாகிறார். அப்போ 3ஆம் அதிபதி உச்சமாகும் பொழுது திருமண வரன் தேடி வரப்போகுது. சகோதரர்கள் கிட்ட இருந்து வந்த சண்டை சச்சரவு பிரச்சனைகள் இதெல்லாம் விலகிறதுக்குண்டான ஒரு வாய்ப்புகள். உங்க காரியங்கள் எல்லாமே வெற்றி அடைய போகுது. ஸ்போர்ட்ஸ் சம்பந்தப்பட்ட துறையில இருக்கிறீங்க, எக்ஸ்ட்ரா கரிக்குலர் சம்பந்தப்பட்ட கலைகள் சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கு எல்லாமே பெரிய வளர்ச்சி அப்படிங்கிறது கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகளும் உண்டு. 3ஆம் இடம் அப்படிங்கிறது காரிய ஜெயத்தை சொல்லக்கூடிய ஒரு இடம். அப்ப நீங்க என்ன காரியங்கள் நீங்க என்ன விஷயங்கள் செய்தாலும் அது உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும் அப்படிங்கிற அமைப்பும் உண்டு. அதே போல அவரே உங்களுக்கு 12ஆம் அதிபதியும் ஆகி உங்களுக்கு 7ஆம் வீட்டுக்கு வரும் பொழுது வெளிநாடு வெளியூர் பயணங்கள் போறதுக்குண்டான ஒரு வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுப்பார். அதிகமான பயணத்தையும் கொடுப்பார். பயணத்தின் மூலமாக வெற்றியும் கொடுப்பார். இத்தனை நாள் நீங்க பயணம் பண்ணிருப்பீங்க, ஒரு நல்ல ரிசல்ட் கிடைச்சிருக்காது, ஒரு ஃபெயிலியர் கிடைச்சிருக்கு, எதிர்பார்த்த விஷயங்கள் உங்க கை வந்து சேர்ந்திருக்காது. சோ இப்ப இது எல்லாமே பாத்துட்டீங்கன்னா உங்க கை வந்து சேரும். அதே போல 12ஆம் அதிபதி உச்சமாகும் பொழுது வெளிநாட்டுல இருப்பீங்க. வெளிநாட்டுல இருந்து தன்னுடைய குடும்பத்தை வெளிநாட்டுக்கே கூப்பிட்டு போறதுக்கு உண்டான ஒரு விஷயங்கள் எல்லாமே நடக்கும். ஏன்னா இத்தனை நாள் தடையா இருந்திருக்கலாம், ஏதோ ஒரு காரணங்கள்னால நீங்க அங்கிருந்து இங்க வர முடியாத ஒரு சூழ்நிலைகள் இருந்திருக்கலாம். இதெல்லாமே விலகிடும். சொந்த நாட்டுக்கு வர்றதுக்குன்னு ஒரு வாய்ப்பை கொடுக்கும். அதே போல நம்ம குடும்பத்தை அங்க கூட்டிட்டு போய் வைத்துக் கொண்டு வாழ்வதற்குண்டான ஒரு வாய்ப்பையும் நிச்சயமாக இந்த மகர ராசிக்கு இந்த குரு அப்படின்னு சொல்லக்கூடியவர் ஏற்படுத்தி கொடுப்பார். அடுத்தது அவருடைய பார்வைன்னு ஒண்ணு இருக்கு இல்லைங்களா, அவர் பார்க்கக்கூடிய இடம் 11ஆம் இடம். உங்களுடைய ராசியை பார்ப்பார், உங்களை நேரடியாக பார்க்கிறார். அடுத்தது 3ஆம் இடத்தை பார்க்கிறார். இப்ப 11ஆம் இடம் லாபஸ்தானம். லாபஸ்தானத்தை குரு பார்க்கும் பொழுது பெரும் லாபம் வரும். இப்போ இழந்த சொத்துக்கள் எல்லாம் மீண்டும் கிடைக்கும். இழந்த பணம் லாஸ், எவ்வளவு லாஸ் ஆச்சோ அதற்குண்டான ப்ராஃபிட் எல்லாமே கிடைக்கிறதுக்குண்டான ஒரு வாய்ப்புகள். சந்தோஷமா இருக்கிறதுக்குண்டான ஒரு அமைப்பு. உங்களுடைய ஆசைகள் எல்லாமே நிறைவேற போகுது. மூத்த சகோதரர்கள் மூலமாக உதவிகள் கிடைக்க போகுது. அவர்களுக்கும் உங்களுக்கும் இருந்து வந்த சண்டை சச்சரவுகள் எல்லாமே விலகிறதுக்குண்டான ஒரு வாய்ப்புகள் இதெல்லாம் ஏற்படுத்தி கொடுப்பார். அடுத்தது ராசியை ராசியை பார்க்கும்போது கெட்டதெல்லாம் விலகிடும். கண் திருஷ்டியாக இருக்கட்டும், கெட்டவர்களுடைய பார்வையாக இருக்கட்டும், தேவையில்லாத நெகட்டிவான விஷயங்களாக எதாக இருந்தாலும் அது உங்களை விட்டு விலகுவதற்குண்டான அதிக வாய்ப்புகள் உண்டு. இழந்த பெயர் புகழ் மதிப்பு மரியாதை இது எல்லாமே மீண்டும் எழுந்து வந்து நின்று ஜெயிக்கக்கூடிய ஒரு அமைப்பை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார். இளரசனியில ஃபுல்லா எல்லாமே போயிடுச்சு. பணங்காசுல இருந்து மதிப்பு மரியாதையில இருந்து சொத்துல இருந்து எதுவுமே இல்லை, நானும் என்னோட உடம்பு என்னோட உயிர் மட்டும்தான் இருக்குது அப்படின்னு தான் மகர ராசி மேக்சிமம் சொல்லுவீங்க. இப்ப அது எல்லாமே விலகி மீண்டும் இழந்ததை எதுவாக இருந்தாலும், சொத்தாக இருந்தாலும் பெயர் புகழ் மதிப்பு எதுவாக இருந்தாலும் மீண்டும் எழுந்து வந்து வாழக்கூடிய ஒரு சூழ்நிலை அப்படிங்கிறது இந்த மகரத்துக்கு நிச்சயமாக ஏற்படும். அடுத்தது 3ஆம் இடத்தை பார்க்குது. அப்ப 3ஆம் இடத்தை பார்க்கும்போது 3ஆம் இடம் தெய்வ வசியம், தேவதை வசியங்கள் இதெல்லாம் நம்ம சொல்லுவோம். அப்போ தெய்வத்தினுடைய அனுகிரகம் முழுமையா கிடைக்க போகுது. தேவதைகளினுடைய அனுகிரகம் உங்களுக்கு முழுமையா கிடைக்க போகுது. நீங்க எந்த தெய்வத்தை வழிபாடு பண்ணுனீங்களோ, 7 சனியில எத்தனை கோயிலுக்கு போனீங்கனாலும் சரி, எத்தனை வழிபாடு பண்ணிருந்தீங்கனாலும் வேலை செஞ்சிருக்காரு. அதெல்லாம் உங்களுக்கு சேஃப்டி டெபாசிட் அமௌண்ட் மாதிரி. அதெல்லாம் நல்ல நேரம் வர்றப்பதான் அது வேலை செய்யும். அப்ப இத்தனை நாள் நீங்க போன கோவிலுக்கு உண்டான புண்ணியங்களும் நீங்க செய்த தான தர்மத்திற்கு உண்டான புண்ணியங்களும் இப்போ இந்த 3ஆம் இடத்தை குரு பார்க்கும் பொழுது இது எல்லாமே உங்களுக்கு நடக்கும். அப்போ உங்களுடைய வழிபாடுகள் எல்லாமே இனிதான் பலிதமாகும் அப்படிங்கிற அமைப்புகளும் உண்டு. எந்த தெய்வத்தை நீங்க நோக்கி போறீங்களோ அந்த தெய்வம் உங்க கூட இருந்து நீங்க செய்யக்கூடிய அனைத்து விஷயத்துக்குமே உங்களுக்கு துணையிருந்து காப்பாற்றி கொடுக்கும் அப்படிங்கிற அமைப்புகளும் உண்டு. நீங்க செய்யக்கூடிய அனைத்து காரியத்துக்கும் அந்த தெய்வங்கள் உங்க கூட இருந்து வெற்றி வாகையை சூடி கொடுக்கும் அப்படிங்கிற அமைப்புகளும் உண்டு. மகர ராசி உங்களுடைய கண்களை துடைத்துக்கொண்டு இனி வந்து வரக்கூடிய காலகட்டங்கள்ல ரொம்ப அருமையா இருக்கக்கூடிய காலகட்டங்கள் அப்படிங்கிறதுதான் உண்மை. உங்க கண்கள் இருந்து வந்த நீர் எல்லாமே தொடச்சிட்டு இனி நீங்க உங்களுடைய வாழ்க்கையை நோக்கி போகலாம் அப்படிங்கிறதுதான் இந்த குரு பயிற்சி. குரு உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு சர்ப்ரைஸா கூட இருக்கும். குரு 7ல் இருந்தாலும் சின்ன சின்ன கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடுகள் வந்தாலும் பெரிய அளவுக்கு பாதிப்புகள் இல்லை அப்படிங்கிறதும்
இந்த மகர ராசிக்கு இந்த குரு பயிற்சி மிகுந்த அதிர்ஷ்டமான பயிற்சியாக இருக்கும் அப்படிங்கிறது தான் உண்மை.